ஹாய் கைஸ், வெல்கம் டு வேல்ஸ் டிவி. நம்மளோட வேல்ஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜெப்ரானிக்ஸ் 4.1 ஸ்பீக்கர் சொனாட்டா. கண்டிப்பாக இந்த மாடல் ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 days ஆச்சு. பட் நம்மளோட கைக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. பார்க்கவே பாக்ஸே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக்கஸ்ட்டு சப்வூஃபராக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு பாக்ஸ் ரொம்ப பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே சேட்டலைட் ஸ்பீக்கரும் நல்ல உயரமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிடியில் வெர்சன் 5.0 இது ப்ளூடூத் இன்பில்ட் இருக்குது. கூடவே வந்து 5.0 வெர்சன் சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வித் மல்டி கலர் லைட்டு. தென் பார்த்தீங்கன்னா 16.51 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 16 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சப்வூஃபர் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 11,000 உள்ள இந்த ஒரு மாடல் கிட்டத்தட்ட ஒரு 105 வாட்ஸு 105 வாட்ஸு கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 GB மெமரி கார்டாக இருக்கட்டும், பென்ட்ரைவாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக் சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. கூட உள்ள வந்து ஒவ்வொருவோட சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், ரிமோட்ஸ், என்னென்ன யூனிட்ஸ் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. USB, SD, FM, ஆக்சிலரி இன்புட், LED டிஸ்பிளே, இது எல்லா ஆப்ஷனோட இருக்க இந்த ஒரு ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி என்ன மாதிரி சவுண்ட் குவாலிட்டி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். உண்மையிலே சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட்டில் வந்து லுக்கு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து RGB லைட்டுமே நான் சிங்கிளாக எரியுன்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரே டயத்திலே மல்டி கலரில் எரியறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வால்யூம் கண்ட்ரோல்ஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபெதர் டச்லேயும் மோடு ப்ளஸ் வந்து வால்யூம் மைனஸு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிஸ்பிளேயில் எல்லாமே நம்ம டிஸ்பிளேஸ் தெரிகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே வந்து அந்த ஏர் ஹோலுமே ஏர் வெண்டரும் நல்ல பிக்கஸ்ட்டாக இருக்குது. நம்மளோட ரியர் ஸ்பீக்கர்ஸுமே நல்ல நம்ம சப்வூஃபர் என்ன ஹைட் இருக்கோ சேம் ஈக்குவல் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு பாட்டு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது அப்படின்ற பார்த்துலாம். மோடை பொறுத்தவரை ஆக்சிலரி இன்புட் இருக்குது, ப்ளூடூத்து, தென் பார்த்தீங்கன்னா LOD ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, FM, அதுக்கடுத்து ஆக்ஸு. இப்போ நம்ம இதுக்கடுத்து நம்ம பென்ட்ரைவ் காட்டிடலாம். இன்பில்ட்டு சொல்லணுன்னே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நோ கார்பரேட் மியூசிக் வேணால் ஜஸ்ட் ப்ளே பண்ணி இதில் எந்த மாதிரி பேஸ் இருக்குது, எவ்வளோ சவுண்டு கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். நிறைய ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்தாலும் இந்த ஒரு மாடல் நல்ல ஒரு ஜெப்ரானிக்ஸில் ஒரு ப்ளூடூத்தோட ப்ளஸ் வந்து இந்த லைட்டிங்னா இதில் ஒரு பெரிய ஸ்பெஷலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்வூஃபரோட டிசைன் கண்டிப்பாக ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வர மாடல்ஸ் இந்த மாதிரி எதுலேயுமே இல்லை. நல்ல ஒரு பேஸு, நல்ல ஒரு ட்ரிபிள் எஃபெக்டோட ஒரு ஆக்சிலரி இன்புட், USB, இந்த மாதிரி ப்ளூடூத்து, FM எல்லா ஆப்ஷன்ஸோடு இருக்க இந்த ஒரு மாடல் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதை பற்றின கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த ஒரு மாடல் நீங்கள் என்ன விலைக்கு எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வரப்போது நீங்கள் சொல்கிற ப்ரைஸை வச்சு நாங்கள் ஒரு பெஸ்ட்டாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.